இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு உங்களுடைய பெருத்த கரகோஷத்தோட அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்று பிறந்த நாள் காணும் அன்புக்கும் பாசத்துக்குரிய புரோடியூசர் அவர்களுக்கு என்றென்றும் அவர் உடல் ஆரோக்கியத்துடன் பொண்ணோடும் பொருளோடும் புகழோடும் நல்ல வளமோடு வாழ்க வேண்டும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அவர் தயாரிக்கும் இந்த அறுவடை படம், இதில் மியூசிக் டைரக்டர், ஆக்டர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாமே என்றென்றும் நலமுடன் இந்த அறுவடை நல்ல முறையில் வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ மீனுக்க வேலுங்க மீனுக்க கல்யாணம், அந்த சென்னாக்குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலும், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசரப்பொடி ஆளுக்கெல்லாம் கும்பாலும். ஓ கல்யாணம்மா கல்யாணம், கல்யாணம்மா கல்யாணம், கல்யாணம்மா கல்யாணம், கல்யாணம்மா கல்யாணம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஹாப்பி பர்த்டே சார். லாரா படம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அதை விட மிகப்பெரிய அளவில் இந்த அறுவடை திரைப்படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். தேங்க்யூ சார். சார் இனிய பிறந்தநாள் நல்ல வாழ்த்துக்கள். அறுவடை படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காண்டி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் சார். கண்டிப்பாக லாரா படம் வெற்றி கண்டிப்பாக கொண்டாடணும். பிஆர்எஸ் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து சக்ஸஸ் மீட்டிங் கண்டிப்பாக கொடுத்தோம். நீங்களே என்ன கேள்வி கேட்டீங்க, நீங்கள் மறந்துட்டீங்க. அதை இப்போ வச்சது சாயங்காலம்னால மறந்துட்டீங்களா எனக்கு தெரியல. ப்ரெஸ் மீட் வச்சோம். பிஆர்ஓ சாரோட தலைமையில தான் ப்ரெஸ் மீட் வச்சோம். அந்த படத்துடைய மணிமூர்த்தி டைரக்டர் எங்களோட டீம் அப்படியே இருந்தால் ப்ரெஸ் மீட் சக்ஸஸ் மீட் வச்சு கொடுத்தோம். எப்போதுமே உழைப்பனுடைய உழைப்பு வெளியுமா ரத்தம் வெளியில வேறுவதம் போகுது. ஆனா அது ரத்தம், அதோடைய வினை விதைத்தவன் வினை அறுப்பான். எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம், அதுதான் அறுவடை. ஓகே, இது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு கண்டென்ட் அதே மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட் அண்ட் சிட்டி சப்ஜெக்ட் மாறி மாறி ட்விஸ்டா போகும். ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு கண்டென்ட் அது எப்படி அரசியலா மாறுது, இந்த சொசைட்டியை பத்தி ஒரு சப்ஜெக்ட் சொல்றேன், படத்தை சொல்றேன். எப்படிங்க ராமதாஸ் சார் அவங்க ஃபேமிலி மட்டும் அவங்க பார்த்துப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. நம்ம படம் பண்ண வந்திருக்கோம், படம் பண்ணுவோம், ஜெயிக்கலாம். இது நம்ம அப்படி போவோம். என்னுடைய இயக்குனர் மணிமூர்த்தி, லாரா படத்துடைய இயக்குனர் மணிமூர்த்தி. முதல்ல தயாரிப்பாளர் கார்த்திகேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் அறுவடை படத்தினுடைய அறிவிப்பு, ரொம்ப சந்தோஷம். வேற ஒரு ப்ராஜெக்ட் காரணமாக என்னால் இதில் இணைய முடியல. பட் என்னுடைய சப்போர்ட் முழுசாக இந்த படத்துக்கு இருக்கும். அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய ஆர்வமும் சினிமாவும் அவர் நேசிக்கிற விதம் தான் அடுத்தடுத்து அவருடைய அறிவிப்பின் ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இல்ல, கும்பமுருகன் சார் 2 பேரும் கெஸ்டா கூப்பிட்டாங்க. அப்புறம் ஐடியா சொல்லன்னு சொல்லிக்கிறாங்க. சொன்னா பாடலாம், இல்லைன்னா இல்லை. அதாவது அதாவது சினிமானா அப்படிதான் இருக்கும். இப்போ நான் ஒரு 6-7 படம் பண்ணியிருக்கேன், இன்னும் ரிலீஸ் ஆகல. எல்லாம் சின்ன சின்ன படம். அது கொஞ்சம் ரிலீஸ் அப்படியே உடனே ரிலீஸ் ஆயிருந்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அது எப்போதுமே வெள்ளை மனசு. எங்க மாஸ்டர் தான் சொல்லுவாரு, மியூசிக் மாஸ்டர், வெள்ளை மனசு நல்ல மனசு தான் அவர் எப்போதுமே இளமையா இருப்பாங்க. ஓகே சார், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் ப்ரொடியூசருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதுமா உங்கள் கூட சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தில் எனக்கு காமெடி ரோல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹாப்பி சார், ரொம்ப சந்தோஷம்.
டேய் உன் டிஸ்பிளே வருதுடா. அவர் கோயில் வச்சு சோறு போட்டு போகவே மாட்டாங்க. 11 வருஷம் இருக்கும்போது சாய்பாபா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அது மாதிரி யாருக்காவது தெரியுமா? அதான் சொல்கிறேன். அப்போ எதுக்கு பண்ணுறாரு? யாருன்னு சொன்னாலும் சொல்லித்தர மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியும். ரொம்ப அதிகம் இப்போதான் இல்லை ரீசெண்டாக வண்டியில் அதுதான் கூட இப்போ சீசனுக்கு மட்டும் வந்து போயிடுவாங்க. கோயில் கோயிலாக கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு விஜய கைத்தான் எல்லாருமே வந்தாங்க. சார் பிஆர்ஓ போடணா. ஐயர் ப்ரோ சரவணா எனக்கு போடுங்க ப்ரோ. வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. ஜிபே சாமி டைலாக் ரைட்டரா நீங்களே சேர்ந்துருங்க. நீங்க அவருக்கு ஓரமா அப்படி கூட்டிட்டு வந்து அங்கேயும் நின்று அப்படியே கொடுக்க சொல்ல. அதான் கரெக்டாக தானே இருக்குது. நல்லா தானே எனக்கு கரெக்டாக இருக்கிறாங்களா? அவன் தானே பார்த்தேன். நம்மளுக்கு ஓரமா வந்துட்டு 2 பீஸ் போகிற நாகராஜே கம்மி. அப்படியே கிளப் போடாதீங்க. கிளப் போடாதீங்க. எஃபெக்ட் பத்தியானா மொத்தம் 3 அடி அடிங்க. 3 அடி 4 அடி யாரு பாரு. இட்லி கல் தோசை சாப்பிட்டா போல. கல் தோசை கரையிறதுக்கு பண்றாப்பலையா? அறுவடைப்பா அருவாலாம் இது பார்த்து அறுவடை முடிஞ்சோன்னா அறுத்துருவாரு. ஓகே சார். அங்கேயே பேசி நான் மைக் கொடுத்துடலாம். அப்படியே அதே போர்ஷன் அதே இடம் தான். ஒடிய மாட்டேங்க. நிறைய